ஹைலைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 12th ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் உங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சு வச்சிருங்க. ஸோ தமிழ் மீடியம் தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி போட்டு போய் பார்க்கலாம் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுல ஃபஸ்ட் ஒன், ஒரு மின்தேக்கி அளிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு வியிலிருந்து 2V ஆக அதிகரிக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றில் சரியான முடிவினை தேர்ந்தெடுக்க. செகண்ட் ஒன், Q என்ற இரு சமமான மின்னோட்டங்களை இணைக்கும் கோட்டின் மையத்தில் Q என்ற மின்னோட்டம் ஒன்று வைக்கப்படுகிறது. 3 மின்னோட்ட தொகுப்பும் சமநிலையில் இருக்க வேண்டுமெனில் Q ஆனது டேஷ் ஆகும். தேர்ட் ஒன், வெளிப்பரப்பின் ஒரு பகுதியில் மின்புலம் E = 10 × I நிலவுகிறது. மின்னழுத்த வேறுபாடு V = V0 - VA எனில் x = 2 மீட்டர் தொலைவில் மின்னழுத்தம் VA = டேஷ் கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன், R மின்தடை கொண்ட ஒரு கம்பியின் நீளம் இரட்டிப்புக்கப்படுகிறது எனில் அதன் புதிய மின்தடை என்ன? ஃபிஃப்த் ஒன், ஜூலின் வெப்ப வீதியில் I மற்றும் T மாறிலிகளாக உள்ளது. HIயை y அச்சிலும் I2ஐ x அச்சிலும் கொண்டு வரையப்பட்ட வரைபடம் ஒரு டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், 5 சென்டிமீட்டர் ஆரமும் 50 சுற்றுகளும் கொண்ட வட்ட வடிவ கம்பி சுருளில் வழியே 3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. அக்கம்பி சுருளின் காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு என்ன? செவன்த் ஒன், புவி காந்தப்புலத்தின் செங்குத்து கூறும் கிடைத்துள்ள கூறும் சம மதிப்பை பெற்றுள்ள இடைநிலை கோணத்தின் மதிப்பு என்ன? நெக்ஸ்ட் நைன்த் ஒன், ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் 240 volts எனில் செயல்படுகிறது. அதன் மின்தடை 120 ohm எனில் அதன் திறன் என்ன? 10th ஒன், ஒரு கார்பன் மின்தடை ஆக்கியின் மின்தடை மதிப்பு வந்து 47 ± 4.7 k ohmsனா எனில் இதில் இடம்பெறும் நிற வளையங்களின் வரிசை என்ன? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் ஆன்சர் வேணும்னு ஆன்சர் கேள்வி கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவேனும் 5 வினாக்கள் மட்டும் விட எழுத்தால் போதும். வினாய் எண் 16 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குப்பா. 11th ஒன், மின்பாயம் வரையற அதன் அழகை தருக. 12th ஒன், ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? 13th ஒன், மின்னோட்ட அடர்த்தி வரையற அதன் அழகை தருக. 14th ஒன், இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபடுத்துக. 15th ஒன், 1μc மின்னோட்ட மதிப்புடைய எதிர் மின்துகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. 16th ஒன், x மற்றும் y என்ற 2 பொருட்களின் காந்தமாகும் செறிவுகளின் முறையே 500 ஆங்ஸ்ட்ராம் மற்றும் 2000 என என்க 1000 மதிப்புடைய காந்தமாகும். புலத்தில் இவ்விரண்டு பொருட்களையும் வைக்கும்போது எந்த பொருள் எளிதில் காந்தமாகும்? 17th ஒன், காந்த தயக்கம் என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. 18th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கிர்ச்சாஃப் மின்னோட்டம் விதியை கூறுக. ஸோ இதில் கூட எல்லா 2 மார்க்ஸ் படித்து வச்சிருக்கேன், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் உட்பட. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 ஓகே. ஸோ 3 மார்க்ஸ் பார்க்க முடியும். நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா, இது அப்படியே வந்துடுமா அப்படின்ற மாதிரி நம்ம மாணவர் கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறி வரும்பா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 - 4 மாவட்ட மாணவர்களுக்கு இது அப்படியே வரலாம். மற்ற மாவட்ட மாணவர்களை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பகுதி 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவேனும் 5 வினாக்கள் விட எழுத்தல போதும். வினா எண் 24 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா. ஓகேங்களா? 19th ஒன், டயா காந்த பொருட்களின் பண்புகளை தருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 20, மின்தேக்கின் பயன்களை தருக. 21, புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தருவிக்க. 22, பயோட் சாவர்ட் விதியை கூறி விளக்குக. 23, இரு மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பாயின் மின் தேக்கத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. நெக்ஸ்ட் 24 3 × 10⁴ வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகளை வைக்கப்படுகிறது. HCl மூலக்கூற்றின் மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 3.4 × 10⁻³ சென்டிமீட்டர் எனில் ஒரு மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும் திருப்பு விசையை கணக்கிடுக. 25, மின்னோட்டம் மற்றும் இழுப்பு திசை வேகத்திற்கான தொடர்பை தருவி. 26 வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்னழுத்தத்தின் அக மின்தடை காண்பதை விளக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி படித்து வச்சுருங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்குது, இதில் நல்லா வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பகுதி 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து ஒரு 10-15 மாவட்டத்திலேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து 27 5 மார்க்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுருங்க. சீரான காந்த புலத்தில் உள்ள காந்த ஊசி ஒன்றின் மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெறுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய காந்தம் ஒன்றின் காந்த திருப்புத்திறன்
மற்றும் சட்ட காந்த மையத்திலிருந்து 0.1 மீட்டர் தொலைவில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசையை அதன் அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியில் மதிப்பை காண்க. நெக்ஸ்ட் 28 வீட்ஸ்டோன் சமன் சுற்றில் சமன் செய்ய நிலைக்கான நிபந்தனை பெருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கம்பல்சரி படிக்கணும் எல்லாருமே. அல்லது மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெருக. 29 மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தினால் ஒரு புள்ளியில் விளையும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெருக. அல்லது மின் தடைகள் தொடரினியில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பையின் மின் தடை மதிப்புகளை தருவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தில் எண் மதிப்பு 570 NC எனில் எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை காண்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுட்டுப்பா. இதில் பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நாளைக்கு நம்ம பசங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டைம் டேபிள் போட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிங்கன்னா அதுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து வர எக்ஸாமுக்கு நான் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறீங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா உங்கள் டைம் டேபிளில். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.